குரூப் 4 தமிழில் 100க்கு 100 கேள்வியுமே சரியாக விடையளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்காக தான். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் கேட்கப்படும் முதல் 50 முக்கிய வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு 50 கொஸ்டினாக 12th வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தமிழில். ஸோ நீங்கள் தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாது? திருவருட்பிரகாச வள்ளலார் அல்லது புரட்சி துறைவி? ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்கள் யாவை? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. கந்தக்கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வடிவுடை மாணிக்க மாலை. ஸோ இவர் எழுதுகிற நூல்களில் வடிவுடை மாணிக்க மாலை இருக்குது. அந்த நூல் எதை பற்றினதுன்னா கந்தக்கோட்டத்து இறைவன் மீது ராமலிங்க அடிகளார் பாடியது. இவர் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எது? எழுத்தறியும் பெருமான் மாலை. ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாது? தொண்டமண்டல சதகம், ஒளிவிலொடுக்கம், சின்மய தீபிகை. இது எல்லாமே ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள். யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர் ராமலிங்க அடிகளார். கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்றும் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்றும் பாடியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் ஆசிரியர் பெயர் யாது? காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். யார் வேண்டுகோள் இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை ராமலிங்க அடிகளார் எழுதினார்? காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் மனுமுறை கண்ட வாசகம் எழுதினார். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுதா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கூட இந்த வீடியோ ப்ளே பண்ணி நீங்கள் தாராளமாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? மனுநீதி சோழன் வரலாறு. ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்? 1865. அவருக்கு 42 வயசு இருக்கும்போது தான் இந்த சமரச சன்மார்க்க சங்கத்தையே நிறுவினார். 15வது கேள்வி, ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவினார்? 867ஆம் ஆண்டு 44 வயதில் நிறுவினார். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவுநெறி விளங்க சத்தியஞான சபையை நிறுவினார்? 1872 49வது வயதில் நிறுவினார். ஸோ ஏஜோடையே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கொஷின்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது? அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எது? ஆன்மநேய ஒருமைப்பாடு. லைன் பை லைன் எல்லா கொஷினுமே கவர் ஆகிட்டு பாருங்கள். ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது? ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார்? பாரதியார். ஸோ யார் பாராட்டினாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஸோ புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாடியவர் பாரதியார். திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் யார்? ஆறுமுக நாவலர். திருவருட்பா நூல் அமைப்பு யாது? இதில் 6 திருமுறைகளும் 5818 பாடல்களும் இருக்குது. ஸோ இது மேக்ஸ் தி ஃபாலோயிங் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு பாடலோட அதில் எத்தனை டிவிஷன் இருக்குது, அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருவருட்பால 6 திருமுறைகளும் 5818 பாடல்களும் உள்ளன. ராமலிங்க அடிகளார் பிறப்பு மற்றும் இறப்பு ஆண்டு எதுனா? பிறப்பு 823, இறந்த ஆண்டு 874. நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்? சமண முனிவர்கள். நாலடியாரின் வேறு பெயர்கள் யாது? சாமவேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி 400. புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் at 99 rupees. ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பதுமனார். நாலடியார் நூல் அமைப்பு அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, மொத்தம் 40 நூட்கள் இருக்குது. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நாலடியார். திருக்குறள் சிறப்பு பெயர் எது? அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் நூல் அமைப்பு அறம் 4,
38 அதிகாரம். பொருள் இலக்கணம். பொருளில் 3 இயல் மற்றும் 70 அதிகாரம் இருக்குது. இன்பத்துப்பாலில் 2 இயல் மற்றும் 25 அதிகாரம் இருக்குது. ஸோ மொத்தம் 9 இயல், 133 அதிகாரம், 1330 குறள்கள். ஸோ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பால்கள் இருக்குது. ஒவ்வொரு அறத்துப்பாலில் 4 இயல் 38 அதிகாரம் இருக்குது. பொருட்பாலில் 3 இயல் 70 அதிகாரம் இருக்குது. இன்பத்துப்பாலில் 2 இயல் 25 அதிகாரம் இருக்குது. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? பரிமேலழகர் உரை. எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் யார்? கல்லாடர். ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யார்? செங்கண்ணனார். இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டாம், மண்ணுதமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் யார்? நத்தத்தனார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மொழிபெயர்த்தவர்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர், ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரால், ஆங்கிலம் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல், சிங்களம் மொழியில் மொழிபெயர்த்தவர் மிசகாமி அம்மையார், மலையாளத்தில் மொழிபெயர்த்தவர் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை. திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார்? மறைமலை அடிகள். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். ஞானப்பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு 1812. ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் தஞ்சை. அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் காந்தி. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எது எதுன்னு பார்க்கலாம். கீழ்த்திசை நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி மஹால் தஞ்சாவூர். உ.வே.சாவின் இயற்பெயர் யாது? வேங்கட ரத்தினம். உ.வே.சாவின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வேங்கட ரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உ.வே.சாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? ஜியு போப், சூழியல் வின்சோன். உ.வே.சாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. உ.வே.சா பதிப்பித்த நூல்கள் எத்தனை? 87 நூட்கள். அதில் சில வெண்பா நூட்கள் 13, உலா 9, அந்தாதி 3, இதர பிரபந்தங்கள் 4, கோவை நூல்கள் 6, புராணங்கள் 12. 99 மலர்கள் கொண்ட நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. உ.வே.சா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் எது? கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். சொன்ன கொஷின்ஸ் இருக்குது, பட் டெய்லி 50 கொஷின்ஸாக பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்குமே போர் அடிக்காமல் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி யாராவது படித்து ரிவிஷன் பண்ணனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒவ்வொரு கொஷின் சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த ரிவிஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.